அதிமுக கட்சிக்கு புது உறுப்பினர்கள் மற்றும் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்காவிட்டால் அதிமுக என்ற இயக்கம் அழிந்துவிடும் என கூறியுள்ள அமைச்சர் ஐ. பெரியசாமி, எடப்பாடி பழனிசாமி அமித்ஷா சந்திப்பு தொடர்பான வினாவுக்கு மறைமுகமாக சந்திப்பு நடத்திய எடப்பாடி பழனிசாமியிடம்தான் கேட்க வேண்டும் என தெரிவித்துள்ளார். நெருக்கடிங்கிறது அவர்கிட்ட கேட்டாதானே தெரியும். சந்திக்கலன்னு சொல்லிட்டு போயிட்டு சந்திக்கிறது அது சரியில்லை. ஒரு அரசியல்வாதிக்கு வெளிப்படைத்தன்மை வேணும், டிரான்ஸ்பரன்சி வேணும். ஒரு பார்ட்டி கட்சிக்கு நான் தானே பொதுச் செயலாளர் இருக்கிறார்ல, குறுக்கு வழியில பொதுச் செயலாளர் ஆயிட்டாரு. எம்ஜிஆர் என்ன வச்சிருந்தாங்க, சிஸ்டம் எம்ஜிஆரோ மறைந்த அம்மையார் அவர்களோ உறுப்பினர்களால் தான் பொதுச் செயலாளராக அந்த இயக்கத்தில் ஆக முடியும் என்று பைலா இருக்கு. அந்த பைலாவுக்கு முரண்பாக ஒரு சில நபர்கள் பொதுக்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி பொதுச் செயலாளராக இருக்கிறார். முறைப்படி ஜனநாயக முறைப்படி தேர்ந்தெடுக்கப்படவில்லை. எனவே அந்த கட்சிக்கு தேவை பொது உறுப்பினர் பொதுச் செயலாளரை தேர்ந்தெடுக்க வேண்டும். அப்படி வருகின்ற பட்சத்தில் தான் அந்த இயக்கம் இருக்கும், இல்லாட்டி அந்த இயக்கம் அழிந்து விடும். அது முக்காடு போட்டு போனா அவருக்கு தாங்க. அதே மாதிரி பல்வேறு திட்டங்களை கேட்கறதுக்காக போயிருக்காரு. என்னங்க திட்டம்? இப்ப நாளைக்கு எலெக்ஷன் நடக்க போகுது. இந்த 2 மாசத்துல 5 வருஷம் எங்க போயிருந்தாரு? 4 வருஷம் மக்களை பற்றிய கவலைப்படலையே யாரு? எடப்பாடி. ஒரு எதிர்கட்சி தலைவர் என்ற முறையில் அவருடைய தனது கடமையை, பணியை 4 ஆண்டு காலம் மக்களுக்காக எந்த கோரிக்கையும் வைக்கல, சும்மா அமைதியா இருந்தாரு. இப்ப நாளைக்கு எலெக்ஷன் வரப்போகுதுன்னு மக்களை சந்திக்கலாம்னு வர்றாங்க. வந்துட்டு அதை செய்யறேன் இதை செய்யறேன்னு ஏதோ சொல்லிட்டு தர்றாரு.